கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி தொடர்பான தகவல்கள், கூட்டத்தின் அளவு, நிகழ்வின் நேரம் மற்றும் நிகழ்ந்த அவசர நிலைகள் குறித்து முக்கியமான விவரங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். அதுல விஜயோட பேரணி கூட்டத்தின் அனுமதி விவரத்தை பத்தி இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கட்சியினர் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட கூட்டத்திற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா காலை 7 மணி முதல்லயே பார்த்தீங்கன்னா 30,000 முதல் 35,000 பேர் அந்த இடத்திலும் இருந்திருக்காங்க. இந்த அனுமதி அளவுக்கு மிக்க அளவு. நாமக்கல்ல இருந்து சுமார் 5,000 கட்சி தொண்டர்கள் விஜயை கரூர் வரை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜய் பேரணி கூட்டத்தின் நேர விவரத்தை பத்தியும் பார்க்கலாம். பிரச்சாரத்திற்கு பாத்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா விஜய் மாலை 7 மணிக்கு தான் அந்த இடத்தையும் அடைஞ்சிருக்காரு. இதனால கூட்டத்தில் இருந்த பலர் சாப்பிடாமல் நீண்ட நேரம் காத்திருந்திருக்காங்க. விஜயோட பேரணியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் உரையாற்றும் போது சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதிலும் பாத்தீங்கன்னா விஜய் உரை நிறுத்தாமல் மயக்கம் அடைந்தவர்களுக்கு நீர் பாட்டில்களையும் வீசியிருக்காரு. கூட்டத்திலேயே சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. மீட்பு பணிக்காக வந்த ஆம்புலன்ஸை விஜய் 2 முறை தனது உரையை நிறுத்தி அனுமதித்திருந்தாரு. ஆம்புலன்ஸ்களை நிறுத்தி உள்ளே யாராவது இருக்கிறார்களா என்று திறந்தும் பார்த்திருக்காரு. விஜய் பேரணியோட முக்கிய அம்சம் பாத்தீங்கன்னா, கூட்டத்திற்கு அனுமதி அளவு 10,000 பேர் மட்டுமே தான். அங்கு கூடிய கூட்டத்தின் உண்மையான கூட்ட அளவு பார்த்தீங்கன்னா 30,000 முதல் 35,000 பேர். பின்தொடர்ந்த தொண்டர்கள் 5,000 பேர். நாமக்கல் முதல் கரூர் வரையும் பின்தொடர்ந்து சென்றிருக்காங்க. பிரச்சாரம் அனுமதி நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி. வருகை நேரம் பார்த்தீங்கன்னா மாலை 7 மணி. அவசர நிலைகள், மயக்கம், உயிரிழப்பு, ஆம்புலன்ஸ்கள் தடைப்பட்டிருக்கு. விஜயோட பேரணியில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அனுமதி அளவை மீறிய கூட்டம் அங்கு கூடியிருக்கு. காவல்துறையின் அனுமதியை மீறி கூட்டம் மிகப்பெரிய அளவுக்கும் வளர்ந்திருக்கு. தொண்டர்களின் நீண்ட நேர காத்திருப்பும் அதிர்ச்சியும் கூட்டத்தில் மக்கள் பலர் நீண்ட நேரம் உணவு இல்லாமல் அங்கிருந்திருக்காங்க. விஜயோட உரையின் தொடர்ச்சி அவசர நிலைகள் ஏற்பட்ட போதிலும் மருத்துவ உதவி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள், ஆம்புலன்ஸ்களை அனுமதித்து அவசர நிலைகளையும் கையாள முயற்சி செய்திருக்காங்க. பாதுகாப்பு குறைவுகள் மற்றும் உயிரிழப்புகள், கூட்டத்தில் சிலர் உயிரிழந்து விட்டதாகவும் இது கூட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் அமைப்புக்கான கேள்விகளையும் எழுப்பி வருது. கூட்டத்தின் அளவு அதிகார அனுமதியை முற்றிலும் மீறியிருக்கு. இது கூட்டத்தின் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு காரணமாக கவலைக்குரியது. மக்கள் நீண்ட நேரம் உணவு இல்லாமல் காத்திருந்திருக்காங்க. இது கூட்டம் ஏற்படுத்திய சிரமங்களையும் காட்டுகிறது. விஜய் பேச்சு அவர் உறுதியான குரல் மற்றும் தலைவர்கள் தன்மையையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு பணிகள் சரியான முறையில் செயல்படுத்தப்பட்டாலும் உயிரிழப்புகள் நிகழ்ந்து கூட்டத்தில் அபாயகரமான சூழலை தெரிவித்திருக்கிறது. இதுவரை பாத்தீங்கன்னா 38 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. உயிரிழப்புகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த கட்சி கூட்டம் அதிக கூட்டம், அனுமதி மீறல் மற்றும் அவசர நிலைகள் ஆகியவற்றின் மிக முக்கியமான உதாரணமாகும். இந்த நிகழ்வின் அமைப்பு, பாதுகாப்பு மற்றும் பணியாளர்களின் நலனுக்காக கவனிப்பில் பல குறைகள் இருந்ததையும் காட்டுகிறது. கூட்டம் நேர்ந்த பல உயிரிழப்புகள் மற்றும் உடல் பாதிப்புகள் எதிர்காலத்தில் இத்தகைய கூட்டங்களில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்துகிறது. இதில் முக்கியமாக என்ன கருதப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, விஜய் கேட்ட இடத்துல அனுமதி கொடுக்காமல் வேற ஒரு இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா மிகவும் குறுகலான இடம் என்பதால போதிய ஆட்கள் அங்கு நிற்க இடம் இல்லாத ஒரு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. பல்வேறு தரப்பினர் விஜய்க்கு ஆதரவு கொடுத்தாலும் எதிர்கட்சியை சேர்ந்த பலரும் விஜய் மீது குற்றம் சாட்டியும் வராங்க. சோ இந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணமா இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.